நான் ராத்திரி தான் எனக்கு எல்லா லைட்டும் உள்ளுக்குள்ள எரியும், ராத்திரி தான் வந்து என் மண்டலைக்குள்ள பல்ப் எரியும், நான் நைட்ல உட்காந்து எழுதுவேன், படிப்பேன், நைட்ல உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன், பகலெல்லாம் தூங்குவேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலை வரத்தான் செய்யும். இன்னைக்கு வந்து சிர்காடியன் ரிதம் அப்படின்னு ஒண்ணு வந்து அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. சூரியன் உதிக்கும் பொழுது உன் உடலினுடைய பல சுரப்புகளும் பல செல்களும் வேலைக்கு ஆயத்தமாகிறது. சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அவையெல்லாம் வந்து ஆற்றுப்படுத்தி ஓய்வெடுக்க துவங்குதுன்னு இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானிய ஒரு பேரறிஞர் ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு, மருத்துவ நோபல் பரிசு கிடைச்சதே இந்த சிர்காடியன் ரிதத்துக்கும் பயாலஜிக்கல் சைக்கிளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை அவர் சொன்னதுதான். அப்ப அதை மீறி நாம் பயணிக்கும் போது, அதை மீறி நாம் வேலை செய்யும் போது, உறக்கத்திற்கான சரியான விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது முதல்ல பாதிப்படைகிறது மூளைதான். அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸும் அதுல இருக்கக்கூடிய சுரப்புகளும் பாதிப்படைய ஆரம்பிக்கும் போது மெல்ல மெல்ல முதல்ல தூக்கமின்மைங்கிறது ஆரம்பிக்குது. அப்புறம் அது மெல்ல மெல்ல ஒரு மனச்சோர்வு நிலையை உண்டாக்குது. அப்புறம் மன அழுத்த நிலையை உண்டாக்குகிறது. மன அழுத்தத்திலிருந்து அதுக்கு அடுத்து வந்து மாறுபட்ட புரிதல்கள் வருகிறது. மாறுபட்ட புரிதல்கள் இருந்து கவலை, இப்படி ஒன்னொன்னும் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் ஓபிடி, ஓசிடி, பைபோலார், சிசோஃபனியா வரைக்கும் அத்தனை சைக்கியாட்ரிக் டிசீசஸும் ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா இந்த சிர்காடியன் ரிதம், தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். மருத்துவ அறிவியல்ல அதுக்கு இருக்கக்கூடிய மரபு சார்ந்த காரணங்கள், வேறு காரணங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா, வாழ்வியல் காரணங்கள் எடுத்துட்டோம்னா சரியான உடற்பயிற்சி இல்லாமலோ தூக்கம் இல்லாமல் இருத்தலும், அதை தாண்டி உணவுகளுக்கும் பங்கு இருக்கு. ஒரு சரியான சீரணத்தை கொடுக்கக்கூடிய எளிய ஆவியில் வேக வைத்து எடுத்த உணவுகளையும், ரொம்ப எங்க சித்த மருத்துவத்துல நாங்க சொல்லுவோம் சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீரணத்துக்கு மென்மையாக இருக்கக்கூடியதுதான், அந்த சீரணத்துக்கு எளிதாக இருந்து கொண்டு நமக்கு ஆற்றலை மெல்ல மெல்ல தரக்கூடிய உள்ள உணவுகளை தான் முதல் நிலை உணவுகளாக இன்னைக்கு குறிச்சிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா பழங்கள் பிரதானமானது, ஆவியில் வெந்த உணவுகள் பிரதானமானது, புலால் என்று எடுத்துக்கொண்டா மீன்கள் பிரதானமானது. இவற்றை வச்சுக்கிட்டு கிழங்குகள், நான்வெஜ்ல கோழிக்கறி, இவற்றை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். அவற்றை ஒதுக்கி வச்சுட்டு பழங்கள், தானியங்கள், ஹோல் கிரெயினா இருக்கக்கூடிய தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து புலால் என்று எடுத்துக்கொண்டால் மீன்கள், இவற்றை மட்டும் பிரதான உணவுகளா எடுத்துக்கிட்டு அதையும் பசித்து புசிப்பது. பசிச்சா ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சாப்பிடணும். அதுவும் அந்த சிர்காடியன்றதன்படி சன்ரைஸ் டைம்ல, சன்செட் சமயத்துல போதும். இப்பெல்லாம் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுல பிரபலம் ஆயிட்டு இருக்கு. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி அதிக அளவுல ஆய்வு பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா? மெசச்சூசெட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அவங்க என்ன பப்ளிகேஷன் கொண்டு வராங்கன்னா, இந்த சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாத, அப்படி சாப்பிடாம விட்டு இரவுல எல்லாம் நீ வயிறை வந்து காயப்போட்டேன்னா பல உடல்ல செய்யக்கூடிய ரிப்பேரிங், மெட்டபாலிசத்துக்குரிய ரிப்பேரிங் விஷயங்கள் எல்லாம் மெலட்டோனின்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு கேன்சருக்குரிய ரிப்பேரிங் வந்து மெலட்டோனின்ல நடக்குது. டயபெட்டிக்குரிய ரிப்போரிங் வந்து அந்த இன்சுலின் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதற்கான பல்வேறு சுரப்புகளை பண்றதெல்லாம் இரவுல நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே அடிப்படையில பாத்தீங்கன்னா மனதை செம்மையாக வைத்து செய்வதற்கான ஒரு விஷயங்களா இருக்கு. ஸோ நண்பர்களே, ஒரு உடல் நலம் செம்மையாக இருக்கணும். அதில் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அது குறிப்பா வந்து இப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை மென்ஸ் ஹெல்த்துக்கு ஒரு ஆண் வந்து அவனுடைய பிரச்சனைகள்னு, உடல் நல பிரச்சனைகள் எடுத்து அதிக அளவுல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, இன்னைக்கு கரோனாவுமே ஆண்களுக்கு தான் அதிகம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் வந்து ஆண்களுக்கு தான் அதிகமா வருது. சர்க்கரை இன்னைக்கு நம்ம இந்தியாவில ஆண்கள்ல தான் அதிகமா இருக்கு. புற்றுநோய்கள்ல முன்னேறி வரக்கூடிய பல புற்றுநோய்கள், அதாவது இந்தியாவில வந்து முதல்ல வந்து பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கருப்பை கழுத்து புற்றுநோய் மட்டும் தான் முதல் காரணமா இருந்துச்சு. ஆனா இப்ப அது நல்லா குறைஞ்சு இப்ப அதிகமாறிட்டு வருது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய். ஆனா 2வது, 3வது, 4வது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய புரோஸ்டேட் கேன்சர், ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் அண்ட் கோலன் கேன்சர், இதெல்லாம் இன்னைக்கு கூடிட்டு வருது. இவை எல்லாவற்றிற்கும் உடற்பயிற்சி, உணவு தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருப்பது மனம். அந்த மனதை செம்மையாக, ஒரு நிறைவாக, பரபரப்பு இல்லாமல், ஒரு எப்பொழுதும் வந்து ஒரு மலர்ந்த மலர் போல மகிழ்வான மனமும் நிறைவான மனமும் வைத்துக் கொண்டிருப்பதை வைத்துதான் நம்ம அந்த நோயை வந்து ஜெயித்து வருவதும், நோய் வராமல் காத்துக் கொள்வதும் நம்மால் முடியும்.